ஹலோ, வெல்கம் டு ஹோமிஸ் vlogs தமிழ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம செக்வா நேஷ்னல் பார்க் போக போகிறோம். ஸோ இதான் நம்மளோட கார். ஸோ இன்றைக்கி நம்ம 3 பேர் போகிறோம். இன்றைக்கி காலையில் மணி போகிறோம் 6 மணி ஆகுது. ஸோ 6 மணிக்கு கிளம்பி இங்கேருந்து நான் 4.5 hours ட்ரைவ். ஸோ இங்கே நேராக அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே பாஸ் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்க்கை நிறைய ரீஜன் பார்த்து வச்சுருக்கோங்களை சுற்றி ஃபுல்லாக போயிட்டு வரதான் இன்றைக்கோட ஐட்னரி. பார்ப்போம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு. நாங்கள் ஆக்சுவலாக வந்து நீங்கள் 5 மணிக்கு இங்கேருந்து கிளம்பிடணும் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஆனால் டைம் ஆகிடுச்சு வழக்கம் போல். அது வரைக்கும் இதான் ஜீப் Wrangler. ஸோ நம்மளோட ஹைப்ரிட் கார் இங்கே எடுத்துருக்குது. நான் உங்களுக்கு உள்ள கார் டூர் காட்டுறேன். ஸோ கார் இப்படி தான் அதோட இன்டீரியர் ஆக்சுவலாக. ஸோ நல்லா ஒரு காம்பேக்டான சீட்ஸ், அப்புறம் க்ரூஸ் கண்ட்ரோல், அப்புறம் எங்கிட்ட வந்து ஆட்டோமேட்டிக் ஹெட் லேம்ப்ஸ், ஹைப்ரிட் எலக்ட்ரிக் ஸ்விட்ச் பண்ணுறது, அப்புறம் இது வந்து 4-wheel drive அதோட லிவர், அப்புறம் இது வந்து நார்மல் டிரான்ஸ்மிஷன் லிவர். அவ்வளோதான். இதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டல் லாக்ஸ்பூர் லேண்டிங். இது நிலாத்திரி தான். நாங்கள் வந்து இப்போ வந்தாச்சு இந்த இடத்துக்கு. இப்போ நாங்கள் செக்வா நேஷ்னல் பார்க் வந்து இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா 9th செப்டம்பர் 28 வந்திருக்கோம். ஸோ இந்த டேட்டில் வந்து இன்றைக்கி அட்மிஷன் ஃப்ரீ டேன்னு சொல்லி சார்ஜே பண்ணல. ஸோ ஃப்ரீயாக உள்ளே வந்தாச்சு. இங்கே பெருசாக இங்கே என்ன ஹைலைட்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ரெட்வுட் ட்ரீன்னு சொல்லுவாங்க. லைக் ரொம்ப ஸ்டெம் பெருசாக அந்த மாதிரி ரொம்ப ஹைட்டாக அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நான் அந்த ஃபஸ்ட்டு ட்ரையல் ஸ்பாட் ஆக்சுவலாக. அதுதான் இங்கே அட்ராக்ஷன்ஸ். ஸோ போய் பார்க்க சொல்கிறோம். ஆமாம், ஃபீச்சரிங் தரணி. தரணி தனியாக ஸ்பெஷல் மென்ஷன் கேட்டார், அதனால் சொல்லியாச்சு. ஓகேவா தரணி? எக்ஸாம் கூட அந்த அளவுக்கு நாங்கள் பார்க்க மாட்டோம். பார்த்தீங்களா, நாங்கள் ஊர் சுற்றுறதுக்கு நாங்கள் ஃபுல்லாக இப்போ அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்கே போகலான்னு. இதுதான் வந்து இந்த நேஷ்னல் பார்க்கோட மேப். கரெக்டாக தரணி? அவ்வளோ போகலாமா தரணி? இந்த இருக்கு பாருங்க அந்த ட்ரீ, பெரிய ட்ரீ இங்கே இருக்கா. பக்கத்தில் போய் காட்டுறேன். இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் தான் நினைக்கிறேன். ஸ்டார்டிங் முன்னாடி இருக்கிறது தான் நினைக்கிறேன். இன்னும் உள்ளே வந்து ட்ரையல் அந்த பக்கம் நிறைய பேர் போனாங்க. இப்போ இங்கே போகிறப்ப தான் தெரியும் ஆக்சுவலாக என்னன்னு. அந்த பெரிய மரத்தில் வந்து நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து அந்த ட்ரையல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு பிக் ஸ்டம் ட்ரையல் அப்படிங்கிறது தான் அந்த ஃபஸ்ட்டு ட்ரையல் நாங்கள் போகிறது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு இவ்வளோ பெருசாக இருக்குது அந்த மரம். அவ்வளோ பெரிய ஸ்டெம் இருக்குது. இப்படி அழகாக ஒரு ஓப்பன் ஸ்பேஸ். நைஸ். அந்த கலர்ஸ் தெரியுதான் தெரியல. இங்கே இருந்து பார்க்க ஆக்சுவலாக அந்த கலர் நல்லா இருக்குல்லாம். உங்களுக்கு ஒரு எல்லோ டோனில். இதுதான் வந்து அல்டிமேட் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொன்னது. இதுக்கு ஒரு ஸ்டோரி வச்சுருந்தாங்க. சொல்கிறீங்களா? சரி, அதனால் அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம் நாங்கள் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம கிங்ஸ் கேனியனோட வியூ பாயிண்டில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கம்ப்ளீட்டாக தெரியலாம். ரொம்ப பெரிய ஒரு மைன் எக்ஸ்கவேஷன் அந்த பிளேஸ் மாதிரி இருக்குது பார்க்க. நாங்கள் கீழே போயிட்டு அடுத்து காட்டுறோம். இப்போ வந்து நாங்கள் ஃபஸ்ட் பார்ட் முடிச்சாச்சு. ஃபஸ்ட் பார்ட் வந்து ஒரு பார்க் போய்ட்டு வந்தோம். ஆமாம், அது வந்து ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ் அந்த பிக் ஸ்டம்ப் ட்ரீஸ்னு சொல்லி பார்த்தீங்களா, அதை முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் வந்து நாங்கள் மேப் எடுத்து பார்த்தா மேப் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் 40 மைல் என்னன்னு தெரியல, அந்த அளவுக்கு இது போயிட்டே இருக்குது. ரொம்ப பெரிய ஒரு நேஷ்னல் பார்க் மாதிரி இருக்குது. ஸோ அதனால் எடுக்கலான்னு பார்த்தா வண்டியில் வந்து ஃபியூல் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் எங்கேயாவது போடலான்னு பார்த்தா லைக் ஒரு இடத்த வந்ததே மிஸ் பண்ணியாச்சு. இங்கே வந்து இந்த டேர்ன் வச்சுலாம் இருக்கும். அது வந்து கரெக்டாக நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அடுத்து திரும்ப முடியாது. அந்த மாதிரி அந்த ஒரு ஃபியூல் விட்டாச்சு இப்போ. அதனால் வந்து இப்போ எங்கே திரும்பலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரியாமல் மாட்டிக்கிட்டு நிற்கிறோம். அப்படிறப்ப என்னென்னா ஒரு இடம் இப்போ நாங்கள் பார்த்தோம், ஒரு ரிவர் மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. இந்த இடம் வந்து சூப்பராக இருந்துச்சு பார்க்க. நான் அப்புறம் காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா,
இது வந்து நீங்கள் இந்த காஷ்மீர் அப்படின்னா இருந்தீங்கன்னா அந்த இடத்துல வரும், மணாலிக்கிட்ட போகிற மாதிரி அந்த மாதிரி தான் ஆக்சுவலாக இருக்குது. ஆனால் ரொம்ப கிளியராக சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக அந்த இடம். மேலே பார்த்தீங்கன்னா அந்த கேனியன்லாம் இருக்குது, கீழே அப்படியே தண்ணி ஓடுற மாதிரி. இப்போ வந்து நம்ம கடைசி ஸ்பாட்டுக்கு, அதாவது ஒவ்வொன்றா நிப்பாட்டி வராமல் நம்ம என்ன பண்ணுறோம்னா மொத்தமாக ஓட்டிட்டு கடைசியாக வந்து ஜுவால்ட் மெடோஸ் சொல்லிட்டு இடம் இருக்கும், அதையும் தாண்டி ஒரு ரிவர் தாண்டி இப்போ கடைசியில் வந்து ஒரு பார்க்கில் நிற்கிறோம். ஸோ இதுதான் வந்து அந்த கடைசி ட்ரெயின். இப்போ இங்கே என்ன பண்ணலான்னா நிறைய பேர் வந்து இங்கே கேம்ப் சைட் மாதிரி போட்டுட்டு ஃபுல்லாக போய் ட்ரெக்கிங் மாதிரி பண்ணிவிட்டு அப்படி அங்கேயே வந்து நம்ம முன்னாடி புக் பண்ணணும். ஆக்சுவலாக $30 $25 மாதிரி புக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்லாட்டில் போய்ட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு நீங்கள் கேம்ப் சைட் இங்கே வந்து நிறைய பேர் டென்ட் மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அதெல்லாம் போட்டு அப்படியே ஸ்டே பண்ணி 2 days மாதிரி இருந்துட்டு ட்ரெக்கெல்லாம் கவர் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் வந்து இப்போ நம்ம அதை பண்ணலை. நாங்கள் வந்து பார்த்தோமா வேடிக்கை பார்த்தோமா கிளம்பணுமா அப்படின்னு வந்தாச்சு. இப்போ இதில் வந்து இப்போ கடைசி பாயிண்டில் வந்து என்ன நடக்குதுன்னா இங்கே வந்து ட்ரையல் ஹெட்லாம் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ உங்களுக்கு காட்டுறேன் அதை, காப்பர் க்ரீக்குன்னு. ஸோ இது எப்படி இருக்குன்னா இங்கே ஆரம்பித்து கடைசியில் அந்த பீக் அங்கே தெரியுது பாருங்கள், அது வரைக்கும் நம்ம போகிற மாதிரி இருக்குது. இவ்வளோ தூரம் வரைக்கும் நம்ம போகணும். இப்போ நம்ம ஸ்பாட் என்னன்னா ஒவ்வொரு ஸ்பாட்டாக போவோம், போயிட்டு ஒன்று ஒன்றா பார்த்துட்டு சும்மா ஓகே இது இப்படி தான் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒன்று ஒன்றா பார்த்து இறங்கிடலாங்கிறது தான் இப்போ எங்களோட பிளான். அந்த மைண்ட் செட்டில் தான் இப்போ நாங்கள் கிளம்பியிருக்கோம். முடிச்சுட்டு ஏதாவது ஒரு 2-3 சைட் நல்லா தான் தேருதை பார்ப்போம். இப்போ வந்து நாங்கள் ஒரு 100 minute ட்ரையல் முடிச்சாச்சு. அந்த ட்ரையல் வந்து பார்த்தோம்னா சூப்பராக ஒரு ஸ்பாட் இருந்துச்சு. இங்கே பாருங்கள் தண்ணி எவ்வளோ கிளியராக இருக்குன்னு, செம்மையாக இருக்குது. நைஸ் காட்டுறேன் ஆக்சுவலாக. ஸோ இங்கே இந்த இடத்துல தான் அது எல்லோரும் குளிக்கிறாங்க ஆக்சுவலாக. இங்கே அந்த பாறைக்கு அங்கிட்டும் வந்து அப்படி ஆள் இருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாக வந்து குளிக்க ஏரியா போல். ஆனால் இங்கே பர்சனலாக யாரும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க குளிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா எப்போனாலும் வந்து தண்ணி அதிகமாகலாம் போல் இங்கேயும். அதனால் நீங்கள் என்ன கேட்டாலும் சரி அட் யுவர் ஓன் ரிஸ்க் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கால்வாசியான பதிலாக இருக்குது. ஆனால் அது யாரும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதில்ல, எல்லோரும் குளிச்சு தான் இருக்காங்க. நைஸ், நல்லாயிருக்கு. அடுத்து நான் குளிக்கலாம் தான் பிளான் பண்ணுறோம். பார்ப்போம், குளிச்சதுக்கு அப்புறம் மீட் பண்ணலாம். ஹோம்லெஸ் பாய் உட்காந்து, இவர் தான் இந்த ஒரு ஹோம்லெஸ், கண்ணாடி போட்டிருப்பாரு. ரொம்ப கொடுக்குது, பாடி கட்டோட இல்லை. நான் வந்து இப்போ என்ன இடத்துல குடித்தோம், முயர் ராக்கா இல்லை குடிச்சது வந்துட்டு மியூர் ராக்காமா, மியூர் ராக்குன்னு சொல்லி ஒரு இடத்துல ஃபுல்லாக குளிச்சாச்சு, நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இப்போ நெக்ஸ்ட்டு நாங்கள் இப்போ இந்த எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ இந்த எண்டுலேருந்து இப்போ நம்ம அடுத்த அந்த எண்டு வரைக்கும் ஃபுல்லாக போயிட்டு ஒவ்வொன்றா அப்படியே கவர் பண்ணிட்டே போகிறது தான். மணி வந்து 2 மணி, நாங்கள் வந்து ஒரு 6-7 மணிக்குள்ளே எல்லாத்தையும் முடிக்கணுன்றதான் எங்கள் பிளான். என்ன பண்ணுறோன்றது எங்களுக்கு தெரியல, பார்ப்போம். ஒன்றுனா நாங்கள் காட்டுறோம் அடுத்தடுத்த ஸ்பாட் என்னென்ன இருக்குது. நிறையா நல்லா இருந்துச்சு. ஒன்றுனா காட்டுறோன்னா என்ன இருக்கும், நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஒன்றுனா காட்டுறோம்னா பிளேஸ் சொல்கிறேன். விசிட் சென்டர் போட்டுருவாங்க, அதில் போங்க. அதுக்குள்ள இங்கே கிட்டாங்க அப்படியே வைக்கலாமா? இல்லை அடுத்த ரோடு இதான் நம்ம அடுத்த ஸ்பாட், சடார் குரூவ் வில்லேஜ். இதுக்குள்ளே தான் அதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா எல்லாம் கேம்பிங் பண்ணியிருக்காங்க. நம்ம சும்மா போயிட்டு ஒரு எக்ஸ்ப்ளோர் மட்டும் பண்ணிட்டு அப்படியே வந்துடுவோம். ஓகே, அப்படியே சொல்லலாம். இதுண்ணா நாங்கள் வந்து இப்போ சமைச்சு கொண்டு வந்திருக்கோம். நாங்கள் வந்து நம்ம வீட்டு உணவு முறையில் சாப்பிட்லாம் அப்படின்னு நாங்கள் கூட்டாஞ்சோறு சாப்பிட போகிறோம். வெளியே சாப்பிட்டா கொஞ்சம் காசு அதிகமாக இருக்குது, அதுதான் ஆக்சுவல் கிரவுண்ட் ட்ரூத். ஆனால் நாங்கள் அதை சொல்ல மாட்டோம். இப்போ நாங்கள் வந்து லஞ்சுக்காக கேம்ப் பண்ணியிருக்கோம்னா ஒரு பெஞ்ச் இருந்துச்சு, அதில் போய் விரிச்சு போட்டு உட்காந்துடலாம் அப்படின்னு வந்தாச்சு. நாங்கள் வந்து சாப்பாடுலாம் செஞ்சு கொண்டு வந்தனால இங்கே சாப்பிட்லாம் அப்படிங்கிறது எங்கள் பிளான். கரடி வரோம்ன்றாங்க. ஆமாம், கரடி வரும்னு சொன்னால கரடியை நாங்கள் வர வைக்கிறதுக்காக வந்து நாங்கள் கறி எடுத்து வச்சுருக்கோம். அந்தானே வாட வைக்கும். ஆமாம், தமிழ் என்ன காமனாக வச்சுக்கலாம். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் சைட் வந்தாச்சு. இது வந்து
கிரிஸ்லி ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி அடுத்த சைட்டு. இது ரோட்டுக்கு மேலேயே சும்மா ஒரு 30 மீட்டர் அவ்வளோதான். நீங்கள் நடந்து போனீங்கனாலே அந்த வேலை நீங்கள் பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் அதை தான் வந்திருக்கோம். இந்த இருக்கு எரோசிவ் பவர்ஸ் வாட்டர் அண்ட் ஐஸ். நான் ஐஸ் அண்ட் ஃபயர்மா எழுதியிருக்கேன் இங்கே கேப்ஷன் பார்க்க. வாங்க, அதெல்லாம் படிக்க நேரம் இல்லை. போகிறோமா, வெடிக்க பார்க்குறோமா, நைஸ் அப்படின்னு வந்துடணும். இது ரொம்ப கம்மியாக விழுதுன்னு நினைக்கிறேன். அவன் சொல்கிறத பார்த்தா இது அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இருக்கும் போல். இதுதாங்க அப்படி ஒன்றும் சிறப்பாக இல்லை. நான் பார்க்க நார்மலாக நம்ம ஊரில் உள்ள மாதிரி தான் இருக்குது. இதுதான் அந்த கேன்யான் வியூ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியுதா, இங்கே வந்து ஃபுல்லாக வரோம். வந்து நாங்கள் வண்டி நிப்பாட்டி உங்களுக்காக தான். ஆமாம், உங்களுக்காக தான், முழுக்க முழுக்க உங்களுக்காக தான். இங்கே வியூ பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. அதனால் பரவாயில்லைங்க, டைம் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம நிப்பாட்டி எடுப்போம்னு சொல்லி நிப்பாட்டி எடுத்துருக்கோம். ஷேர்மேன் பார்க்கிங் லெஃப்ட்டு அந்த தாண்டி அந்த டிவைடர். இல்லை டிவைடர் தாண்டி ஊற்றுனாம அந்த மாதிரி. இப்போ நீங்கள் போகணும். இப்போ வந்து நம்ம இருக்கலே உலகத்துலேயே ஒரு வால்யூம் வைஸ் வந்து இருக்கலே பெரிய மரத்தை நம்ம பார்க்க போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கேஸ் நம்ம ட்ரையல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த ஷெர்மன் ட்ரீ ட்ரையல் இதுதான். எங்கே போகணுன்னா இந்த பெரிய மரம் வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ அதோட ட்ரையல் இங்கே காட்டுறோம். நம்ம இங்கேருந்து எங்கே இருக்குது, நம்ம இங்கே இருக்கோம். இங்கே தான் இங்கே போகணும். ஓகே, ரொம்ப பக்கம். அது அங்கே இன்னும் பக்கமாக தெரியும். சரி வாங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்கும். இந்த ட்ரையல் வந்து 0.7 மைல்ஸ், அது கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கலாம். ஆனால் என்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா ரொம்ப ஸ்டீப்பான ட்ரையல் மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த அளவு ஸ்டீப்புங்கிறது தெரியல. அந்த 6 மணிக்கு ஒரு ஒர்க் அவுட்டை போட்ட மாதிரி ஆகும்போது கெடிக்காதான் கண்ணாடியை பின்னாடி மாட்டி ஒஸ்தி மாதிரி போய்கிட்டு இருக்காரு. கெடிக்க பார்த்து தறி கொண்டு வந்துட போகிறீங்க. சரி, நான் வந்து ஒரு மரம் தான் அப்படின்னு நினச்சோம். ஆனால் இங்கே இருக்க எல்லா மரமுமே ஆக்சுவலாக ரொம்ப பெருசாக தான் இருக்குது. இங்கே ஃபுல்லாக இந்த நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த மரத்துலேருந்து எல்லாமே பெருசாக தான் இருக்குது. பார்த்தீங்களா, இந்த 2 மரத்துக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. டஃப் ட்வின்ஸ். இது எப்படின்னா, இவ்வளோ பெரிய மரம் ஆக்சுவலாக 2ம் பக்கத்தில் அவ்வளோ ஹைட்டாக இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு டஃப் ட்வின்ஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்கான். ஏன்னா அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குது, அதை டீஃபாரஸ்டேஷன் வச்சு. நைஸ். இதாக இருக்குங்க, செம்ம பெருசாக இருக்குது. ஸோ வந்தாச்சு நம்ம அவதார் ட்ரீக்கு. அதான் பண்ண போகிறேன். இப்போ மீன் டைமில் வந்து நாங்கள் பார்த்ததில் வந்து நாங்கள் என்ன படித்தோம் அப்படின்னா, இந்த மரம் வந்து 2200 வருஷம் பழைய மரம் அப்படின்றத நாங்கள் பார்த்தோம். அதுபோல் வந்து சாரி ட்ரெயின்னால ஒரு மாதிரி இருக்குது. இப்போ அந்த மரத்தோட வித்து தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த பேட்டர்ன். அதாவது அந்த மரத்தோட வித்து இவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் இது ஆக்சுவலாக பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பெருசாக இருக்கும் அந்த பெரிய மரத்தோட ட்ரங்க் சைஸ். இப்போ இன்னொன்று என்னென்னா, இது ரொம்ப பெரிய மரம் அப்படிங்கிற ஏதாவது சொல்கிறாங்கன்னா வால்யூம் வச்சு, அதாவது அதோட விட்த் அண்ட் ஹைட்டு சேர்த்து மொத்தமாக அந்த மரம் எவ்வளோ அகலமாக இருக்குன்றதை தான் அவங்க எர்த்துலேயே ரொம்ப பெரிய மரம் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் ஹைட்டை வச்சு கம்பேர் பண்ணாலோ இல்லை வித்தை வச்சு கம்பேர் பண்ணினாலோ வேறு மரம் பெரிய மரம் ஒன்று இருக்குது.
விட்டு எடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து கிராண்ட் ட்ரீ இன்னொரு ட்ரீ இருந்துச்சு, நாங்கள் போகாம விட்டுட்டோம். ஆனால் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வேறு ஏதாவது இருக்குது, அது என்னன்னு தெரியல. போனால் அங்கே ஃபோட்டோ அலோவ் பண்ணல, நாங்கள் ஃபோட்டோ எடுக்கல. ஆமாம், அப்படியே மனசு தேத்திக்கிட்டோம். ஸோ அடுத்து என்னன்னு பார்ப்போம். ட்ரெக்கு இது ட்ரையல்னால மூச்சோம், வேற ஒன்றும் இல்லை. அங்கே வயசாகிடுச்சு. ஆமாம், அது வந்து இன்னொரு ஹிடன் ரீசன், அதை வெளியே சொல்லக்கூடாது. இது வந்து இதான் ஜெயின் ஃபாரஸ்ட்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஏன் அப்படின்னா எல்லா மரமுமே பெருசாக இருக்குது, எல்லாம் ரொம்ப பெரிய பெரிய மரமாக, லெஃப்ட் அண்ட் ரைட் ரோட்டில் எல்லா இடத்துலையும் எல்லாமே பெரிய மரமாக இருக்கனால இந்த ஃபாரஸ்ட் பேரே வந்து ஜெயின் ட்ரீ ஃபாரஸ்ட் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ நைஸ், ஆக்சுவலாக நல்லா இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்கு எல்லா மரமும். ரோடு நல்லா இருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்பாட் வந்தாச்சு, மோரோ ராக்னு. இப்போ சன்செட்டில் வந்ததுனால சன்செட் வியூவை நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் மேலேருந்து யாரும் வந்தால் இது பண்ணணும்னு நினைக்கிறேன். Next right onto Moro Rock Trail, then take the next right. நடந்து போகணும் போல. நாங்கள் கடைசி 2 ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. ஒன்று வந்து மோரோ ராக், இன்னொன்று வந்து என்னதுங்க டனல் ட்ரீ ஏதோ ஒன்று இருந்துச்சு. லைக் வந்து நீங்கள் ஒரு ட்ரீயே வந்து உங்கள் டனல் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் போல். ஸோ இது 2 தான் இப்போ எங்கள் கடைசி ஸ்பாட்டு. ஸோ இங்கே வந்து இப்போ நாங்கள் மொரோ ராக்குன்ற இடத்துல வந்து சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. என்னன்றது இப்போ நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இதாங்க மொரோ ராக்லேருந்து பார்க்கக்கூடிய ஒரு வியூ பாயிண்ட். மேலே வரைக்கும் போகணும், ஆனால் போக முடியுமான்னு தெரில இப்போதைக்கு. இங்கே வாங்க, இங்கே கார் போயிட்டுருக்க எல்லாமே நாங்கள் எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கோம் அப்படின்னா இங்கே இருக்கோம் நாங்கள். இதுதான் அந்த செம்மையாக இருக்குது ஆக்சுவலாக. இங்கே பார்த்தீங்களா அமெரிக்கா மான். கேஸ் எல்லாம் சுற்றியாச்சு. இப்போ நாங்கள் வந்து செக்வா நேஷ்னல் பார்க், அப்புறம் வந்து கிங்ஸ் கேனியன் ஒன்று, அதுக்கப்புறம் இன்னொரு 3வது இடம் ஒன்று. மொத்தம் 3 3 நேஷ்னல் பார்க்குன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக 3 அடுத்தடுத்து இருந்துச்சு, ஒரே ரோடு தான். ஸோ அதனால் அந்த எண்டில் ஆரம்பித்து இந்த எண்டு வரைக்கும் வந்து இப்போ மணி பார்த்தா 7:10 ஆச்சு. ஸோ இப்போ தான் நாங்கள் முடிக்க போகிறோம். அதாவது இங்கேருந்து நாங்கள் நேராக வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அதனால் இந்த ஆமாம், அதனால் வந்து இந்த ட்ரிப்பை முடிஞ்சிச்சு. அடுத்து காலைல ரொம்ப சீக்கிரம் இருந்துச்சுனால தூக்கம் வருதா, அதனால் தூங்கிட்டே போக வேண்டியதுதான். தரணி ஓட்டி வர இருந்தாலும் அதனால் பார்ப்போம். அதனால் அடுத்த ஒரு ட்ரிப் வந்துச்சுன்னா அதில் நாங்கள் ஃபுல்லாத்தையும் இதே மாதிரி டீட்டெயிலாக கவர் பண்ணுறோம். டீட்டெயிலாக இருக்காது என்னதில், ஆனால் ஸ்பாட் இருக்கும், அவ்வளோதான். இது ஒரு ஸ்பாட் அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம், நல்லா இருந்துச்சுன்னா. உங்களுக்கு என்ன மாதிரி கவர் பண்ணணும்னு சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து எங்கள் சைடில் கஸ்டமைஸ் பண்ணிக்கிறோம். ஆமாம், அது பண்ண முடிஞ்சிச்சுன்னா. ஆனால் முடியாது, நானும் சொல்கிறோம். எங்களோட முக்கியது வந்து மக்களுக்காகத்தான், எங்களுக்காகன்னு சொல்கிறத விட உங்கள் ரெக்வஸ்ட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணுவோம். ஆமாம், இப்போ நாங்கள் சொல்லுவோம், ஆனால் வந்து நாங்கள் பண்ணுறதான் பண்ணுவோம், அதை கண்டுக்காதீங்க. ஸோ until then, bye.